அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் சைவத்தின் தமிழ் பணி குறித்து பதிவுகளை பார்க்க இருக்கின்றோம். சிவபெருமானின் புகழ் பாடக்கூடிய சமயமாக விளங்கக்கூடியது சைவம். சைவம் என்றால் உயிர்களிடத்து அன்பு அப்படின்றது தான் பொருள். அதனால தான் திருமூலர் அன்பே சிவம் அப்படின்ற ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்தியிருக்காரு. அப்போ சிவம் அப்படின்ற சொல்லுக்கான பொருள் அப்படின்னு பார்க்குறப்போ செம்மை, செழிப்பு அது எல்லாமே சிவம் அப்படின்ற சொல்லுக்கான பொருள். இந்த சைவ சமயத்தினுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்க்குறப்போ மனிதனை செம்மைப்படுத்துவது சிவமாகும். அந்த சிவத்துக்கான நோக்கமும் சரி, சைவத்துக்கான நோக்கமும் சரி, மனிதனை செம்மைப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் உருவானது. சங்க இலக்கியத்தில் சிவன் அப்படின்ற அந்த சொல்லாட்சி குறிப்பிடவே படலை. அதுக்கு பதிலாக சிவன் அப்படின்ற சொல்லாட்சிக்கு பதிலாக ஆதிரையான், ஆலமர் செல்வன், ஆனேற்று கொடியுடையான், ஈசன், ஈஞ்சடை அந்தணன், கால கடவுள், தாழ்சடை பெரியோன், நீலமேனி ஆளிலை பாகத்து ஒருவன், மணிமிடற்றான், முக்கட்செல்வன் என்ற பெயர்களால் அழைக்கப்பட்டிருக்காரு. எந்த இடத்துலையுமே சிவன் அப்படின்ற சொல்லாட்சியை பயன்படுத்தலை. சங்க காலத்தில் சைவ சமயம் பற்றிய செய்திகள் தொல்காப்பியம், எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த நூல்கள்லாம் சிவனை பற்றிய செய்திகளில் சொல்லப்பட்டிருக்கு. சோழருடைய ஆட்சி காலத்தில் கிபி 7, 8, 9ஆம் நூற்றாண்டுகளில் ஆலய பணியே ஆண்டவன் பணி அப்படின்ற சிந்தனை மேலோங்கி இருந்தது. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், திருநீறு இல்லாத நெற்றி வீணானது. இந்த எண்ணம் எல்லாம் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுடைய மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஆங்கிலம் வணிகத்தின் மொழி, லத்தீன் சட்டத்தின் மொழி, கிரேக்கம் இசையின் மொழி, ஜெர்மன் தத்துவத்தின் மொழி, பிரெஞ்சு தூதின் மொழி, இத்தாலி காதலின் மொழி, தமிழ் பக்தியின் மொழி. இந்த ஒவ்வொரு மொழியை சொல்லி அதுக்கான அடைமொழியோட சொன்னவர் யார் அப்படின்னா தனிநாயகம் அடிகளார். தமிழை பக்தியின் மொழின்னு சொன்னவர் யாருன்னு கேட்கலாம். அது தனிநாயக அடிகளார். மனித இனத்தில் வரலாற்று காலத்தில் வழங்கி வந்த சூரிய வழிபாட்டிலிருந்து சிவ வழிபாடு தோன்றியது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா என்.சி. கந்தையா பிள்ளை சொல்லியிருக்காரு. பக்தி இலக்கியம் தோன்றிய காலம் எப்படின்னு பார்க்குறப்போ அது பல்லவர் காலம். அந்த பல்லவர் காலத்தை சமய மறுமலர்ச்சி காலம், பக்தி இலக்கிய காலம், பக்தி இயக்க காலம் அப்படிலாம் சொல்கிறாங்க. 12 திருமுறைகள் நம்ம பார்க்க போகிறோம். சைவ சமய பெரியவர்கள் பாடிய பாடலுடைய தொகுப்பு பேர் திருமுறைகள். திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இவர் முதல்ல அந்த 11 திருமுறைகளுக்கு மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தொகுத்திருக்காரு. பெரிய புராணம் பின்னால் சேர்க்கப்பட்டது. திருமுறைகளை தொகுப்பித்தவன் முதலாம் ஆதித்த சோழன். முதலாம் ராஜராஜன் திருமுறை கண்ட சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த தொகுக்கும் போது ராஜராஜன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆதித்த சோழன் சொல்கிறாங்க, அவருக்கான அடைமொழி அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இதில் கொஞ்சம் தெளிவுகள் கிடையாது. ஆனால் இருந்தாலும் நம்ம ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்காங்க. அவருடைய ஆதித்த சோழன், ராஜராஜன் திருமுறை கண்ட சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் 7 திருமுறைகள் 3 பேர் பாடின தேவாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். மாணிக்கவாசகர் வரமாட்டார். சைவ சமய குறவர் 4வர்னு கேட்டால் தான் மாணிக்கவாசகர் வருவார். ஏன்னா மாணிக்கவாசகர் இண்டிவிஜுவலாகவே 2 நூலை பாடியிருக்காரு. திருக்கோவையாரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவாசகமும். அதனால் மாணிக்க வாசகர் தேவாரம் பாடின அந்த 3வரில் வரமாட்டார். அதனால் மாணிக்க வாசகரை தவிர்த்த மற்ற 3 பேரும் தேவாரம் பாடியிருக்காங்க. அதனால் அதுக்கு மூவர் தமிழ் அப்படின்னும் பேர். மூவர் முதலிகள் யாருன்னு கேட்கலாம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். திருமுறைகளில் அதிகமாக பார்த்திங்கன்னா இசைப்பாடல்கள் தான் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. அங்கே தவறாக இருக்குது. முதல் 7 திருமுறைகள் முதல் 7 திருமுறைகளும் 9ஆம் திருமுறையும் இசைப்பாடல்களாக பாடியிருக்காங்க. 8, 10, 11, 12 இந்த 4 திருமுறைகளும் இயற்றமிழால் பாடப்பட்டிருக்கு. 1 முதல் 9 திருமுறைக்கு பேர் தோத்திரங்கள். 10 முதல் 10ஆவது திருமுறைக்கு சாஸ்திரம். 11ஆவது திருமுறைக்கு பிரபந்தம். இதை சிவன் நூல்கள்னு சொல்கிறாங்க. 12ஆவது திருமுறை புராணம். இப்போ இந்த அட்டவணையை பார்க்க போகிறோம். முதல் 3 திருமுறை 1, 2, 3 அதுக்கு திருக்கடை காப்புன்னு பேர். இதை பாடந்து யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர்.
அடுத்து 4, 5, 6 இந்த 3 திருமுறைக்கு பேரு தேவாரம். இது வந்து திருநாவுக்கரசர். 7வது திருமுறைக்கு வந்து திருப்பாட்டுன்னு பேரு. இதை வந்து சுந்தரர் பாடியிருக்காரு. 8வது திருமுறை வந்து திருவாசகமும் திருக்கோவையாரும். இது வந்து மாணிக்க வாசகர். 9வது திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. இதில் 9 பேர் பாடியிருக்காங்க. திருமாளிகை தேவர், கருவூர் தேவர், சேந்தனார், பூந்துருத்தி காடவா நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டு அடிகள், திருவாளி அமுதனார், புருட்டோத்தம நம்பி, சேதிராயர், இப்படி 9 பேர் பாடியிருக்காங்க. 10வது திருமூலருடைய திருமந்திரம். 11வது திருமுறை. இதுக்கு பேர் வந்து தொகுப்பு பேர் வந்து பக்தி பாடல்கள். இதை பாடல் வந்து 12 பேர். திருவாள வாய்வுடையார், காரைக்கால் அம்மையார், கல்லாட தேவநாயனார், நக்கீர தேவநாயனார், கபில தேவநாயனார், பரண தேவநாயனார், அதிராடிகள், எம்பெருமானடிகள், ஐயடிகள் காடவர்கோன், சேரமான் பெருமாள், பட்டினத்தடிகள், நம்பியாண்டார் நம்பி. இந்த 11வது திருமுறையை 12 பேர் பாடியிருக்காங்க. 9வது திருமுறையை 9 பேர் பாடியிருக்காங்க. இறுதியாக 12வது திருமுறை பெரிய புராணம். இது வந்து சேக்கிழார் பாடினது. இந்த தொகுப்போட சைவத்தினுடைய அந்த ஒரு அறிமுக பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் சைவம் தொடர்பான அடுத்தடுத்த காணொளியில் ரொம்ப விரிவாகவே பார்க்க இருக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி.